செப்டம்பர் 5th மதராசி ரிலீஸ். அதுக்கான ஆடியோ லான்ச் நேற்று முடிஞ்சது. முடிஞ்சா தோடுறா. அதே மாதிரி எஸ்கே அவர்கள் அது டிசப்பாயிண்ட் பண்ணாம துப்பாக்கி விஷயத்தை சொல்லிட்டாரு சார். அதை பத்தி நீங்க கேட்டீங்களா? ஆடியோ லான்ச் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி சார். அப்படி மாதிரி போகிறாங்க. அதில் சிவகார்த்தியன் பண்ணது நான் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை நான் பயன்படுத்தினால விஜய் இதா தம்பியா சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த படத்தில் ஓட்டு படத்தில் மாதிரி ஒரு பாட்டில் ஆடி வச்சிருக்கிறாரு. சார் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அந்த துப்பாக்கியை வாங்கினதுனால நான் தான் அடுத்த தளபதி, இளைய தளபதி, சின்ன தளபதின்னு அவ்வளோ அவர் அண்ணா தான், நான் தம்பி தான் அவர் முடிச்சிட்டாரே சார். அண்ணனுடைய இடத்த தம்பி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது தான் அது மீனிங். விஜய் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. முதல் படம் பண்றாங்க அப்படி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு பிறகு போராடி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. சிவகார்த்தியன் அந்த இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றாரு. அதெல்லாம் அந்த நோக்கி போறாரு. ஆனா என்னன்னா அதே மாதிரி போனாருன்னா மாட்டிக்குவார் சார். அமரன் படம் 300 கோடி கிராஸ் ஆயிருக்கு சார். அது ஒரு பெரிய ஹிட் மூவியா தான் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் ஏஆர் முருகதாஸை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்து வர்றாரு. இப்போ அவருக்கு ஒரு ஹிட் கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு கேரியரில். துப்பாக்கி, கத்தி, அவருடைய படங்கள் அந்த ஜானர்ல உள்ள படம். கதையில ஏஆர் முருகதாஸ் ஒரு இது மேஜிக் பண்ணுவார். அதனால ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. தர்பார்லயும் விமர்சனம் தொடர்ந்து ஒரு சிக்கந்தர் ஹிந்தியில பண்ண படம், அதுக்கும் அவர் அப்படித்தான் சொல்றாரு. எனக்கு சல்மான் கான் நிறைய எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, ஸ்கிரிப்ட் வைஸ் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டாரு. சார் இந்த மதராசி படத்துக்கு பெருசா ப்ரமோஷன் ஏதோ பண்ணாத மாதிரி இருக்கா? இல்ல அவங்க பெருசா பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் தற்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? செப்டம்பர் 5th மதராசி ரிலீஸ். அதுக்கான ஆடியோ லான்ச் நேற்று முடிஞ்சது. உண்மையாவே எல்லாருமே எதிர்பார்த்து ஏதாவது என்ன பேசுவார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ ஆடியோ லான்ச்ல தான் நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி எஸ்கே அவர்கள் அது டிசப்பாயிண்ட் பண்ணாம துப்பாக்கி விஷயத்தை சொல்லிட்டாரு சார். அதை பத்தி நீங்க கேட்டீங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இப்போ ஆடியோ லான்ச் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி சார். இதெல்லாம் ஆடியோ லான்ச்ல படத்தை பத்தி பேசுவாங்க. படத்துல நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடித்தோம், அங்கேருந்து குதிச்சோம், இங்கேருந்து குதிச்சோம், பார்த்தீங்கன்னா டேரக்டர் என்னை போட்டு அப்படி திட்டினாரு, நான் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆடியோ லான்ச்சு படத்தை பற்றி பேசுவாங்க. இப்போ ஆடியோ லான்ச்சுங்கிறது அது ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடமா மாறி பழைய கதை, போன கதை, வந்த கதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இல்லை, இந்த ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்தியன் ரொம்ப ஷார்ட்டாக ஷெட்யூலாக பேசியிருந்தார். ரொம்ப நம்ம ஏதாவது பேசி ட்ரோல் ஆயிட போகிறவங்க ரொம்ப கவனமாக பார்த்து வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப ஷார்ட்டாக பேசியிருந்தார் சார். உண்மையாகவே அந்த துப்பாக்கி விஷயம் நான் பேசலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாரு சார். இல்லை, அவர் மேடைகளில் பேசுறதுக்கும் நடிகர்கள் மேடைகளில் பேசுவதற்கும் ரியலாக இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அரசியல்வாதிகளை விட மேடைகள் இன்னைக்கு அதிகம் பயன்படுத்துறது நடிகர்கள் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு மேடைகள்ல பொங்கி என்ன சொல்றாங்க, உணர்ச்சி புலம்பா பொங்குறாங்க. இதான் நமக்கு சான்ஸ் விட்டா கிடைக்காது அப்படின்ற அப்படி மாதிரி பொங்குறாங்க. அதில் சிவகார்த்தியன் பண்ணது நான் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை நான் பயன்படுத்தினால விஜய் இதா தம்பியா சொல்றாங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த படத்துல ஓட்டு படத்துல மாதிரி ஒரு பாட்டில் ஆடி வச்சிருக்கிறாரு. இந்த படத்துலயுமா? இந்த மெட்ராஸ்ல மதராசியில சலம்பர புலம்புறன்னு ஒரு பாட்டில் அப்படி கோட்டில் அவர் ஆடுற மாதிரியே ஆடி வச்சிருக்காரு சார். இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அந்த துப்பாக்கியை வாங்கினதுனால நான் தான் அடுத்த தளபதி, இளைய தளபதி, சின்ன தளபதின்னு அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உண்மையாவே அவர் என்னை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ இந்த இடம் காலியா இருக்கு, ஸோ நான் கவர்ந்த மாதிரி நீயும் மக்களை கவர்வேன்னு நான் நினைச்சு கொடுக்குறேன். அவர் அண்ணா தான், நான் தம்பி தான் அவர் முடிச்சிட்டாரே சார். அண்ணனுடைய இடத்த தம்பி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது தான் அது மீனிங் சார். அதுலயும் ஒரு அர்த்தம், அதுதானே உண்மை. அவர் அதை நோக்கி போறாரு. தப்பு கிடையாது, தப்பு இல்லை சார். எல்லாருக்குமே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறது ஆசை. நம்ம எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஆங்கரா இருந்தோம், அப்புறம் நடிகரானோம், அப்புறம் அடுத்த படம் ஹிட் கொடுத்தோம், சம்பளமா ஏற்றணும். விஜய்ங்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அந்த இடத்துக்கு சம்பளம் வாங்கணும், அந்த அளவுக்கு நம்ம படம் பிசினஸ். எல்லாருமே அதை நோக்கி தானே, எல்லாருமே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி. இவர் அது மாதிரி போறாரு. ஆனா விஜய் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு.
முதல் படம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ஸ்ட்ரகிளுக்கு பிறகு ரொம்ப போராடிட்டு தான் சார். போராடி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஆமாம் சார். அதுக்கு சரியான கதைகள் அமையணும், சரியான டைரக்டர் அமையணும், தொடர்ந்து வெற்றி கொடுத்தா தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடம்ங்கிறது வந்து ஒரு ஊரோ ஒரு தெருவோ ஒரு இதெல்லாம் கிடையாது. அந்த இடம்ங்கிறது பிஸ்னஸ் சார். அவருக்கு அப்புறம் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே இந்த ஃபீல்டில் யாராவது நிலைக்க முடிஞ்சுதா சார்? அந்த விஷயத்த நம்ம சொல்கிறேன். உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இது இத்தனையும் வேணும். நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள், தொடர்ந்து வெற்றி படங்கள், தொடர்ந்து பிஸ்னஸ், இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உட்கார முடியும். சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதெல்லாம் அதை நோக்கி போகிறார். ஆனால் என்னென்னா அதே மாதிரி போனாருன்னா மாட்டிக்குவார். அவரை மாதிரியே நான் டான்ஸ் பண்ணுறேன், அவரை மாதிரியே இல்லைன்ட்டாரே. நீங்கள் இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு டான்ஸ் வச்சுருக்கிறாரு, கோட் மாதிரியே பண்ணுறாரு. அது தப்பாக போகும். அந்த இடத்தை நோக்கி நீங்கள் போகலாம். இந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு தனியாக ஒரு ட்ராக்கை போட்டுட்டு நீங்கள் நல்ல கதைக்கு தேர்ந்தெடுங்க, நல்ல டைரக்டரை தேர்ந்தெடுங்க, நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த நோக்கி போகலாம். அதே மாதிரி போகணும்னு நினச்சோம்னா மாட்டிக்குவோம் சார். அமரன் படம் 300 கோடி வந்து கிராஸ் ஆயிருக்கு சார். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் மூவியாக தான் கொடுத்துருக்காரு. அப்போது அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து பெருசாக ஓடலை அப்படின்றதும் நமக்கு தெரியும். அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு இருக்குல்ல சார் அவர் தலையில். அப்போ டெஃபினட்டாக அவரும் இது ரொம்ப இல்லை. இந்த படம் மதராசி படத்தை பொறுத்த வரைக்கும் அமரனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு வராரு. அந்த ஹிட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஹிட்டு கண்டிப்பாக தேவை ஆகணும். இந்த பக்கம் ஏஆர் முருகதாஸை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்து வராரு. இப்போ அவருக்கு ஒரு ஹிட் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு கேரியரில் ஹிட் கொடுத்தா தான் சினிமா டைரக்டராக ஸ்டே ஆக முடியும். அப்படி ஒரு நிலைமையில் வர்றாரு. இவர் கொடுத்த வெற்றியை காப்பாற்றிக்கணும், இவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படும். ரெண்டு சேர்ந்து படம் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அன்றைக்கி பார்க்குறப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏஆர் முருகதாஸ் படங்களில் உள்ள படங்கள் மாதிரியே இருக்குது. ஒரு தீவிரவாதி வந்துடுறாரு, அவர் காப்பாற்றுறாரு. துப்பாக்கி படம் அதான் துப்பாக்கி, கத்தி, அவருடைய படங்கள் அந்த ஜானரில் உள்ள படம். அதே மாதிரி அவருடைய பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியாது. நம்ம அந்த ஒரு ட்ரெய்லராக பார்க்குறப்ப அவருடைய பேட்டர்னில் உள்ள படம், அவருடைய படங்களில் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. சரி. பட் அது உள்ள ஸ்கிரிப்ட் என்ன பண்ணியிருக்காரு பரபரப்பாக. ஒரு ஸ்கிரிப்ட் திரைக்கதையில் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு இது மேஜிக் பண்ணுவார். ஆமாம் சார். அதனால ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். தீனா, ரமணா, ஒவ்வொரு துப்பாக்கி, கத்தி ஆகட்டும் சரி, இல்லை போதி தர்மன்ற ஒரு விஷயத்தை 7ஆம் அறிவு மூலமாக இங்கே கொண்டு வந்ததாகட்டும் சரி, இதெல்லாம் உண்மையாக அந்த கதைகளும் எவ்வளோ மனசில் பதிஞ்சதுன்றது நமக்கு. ஆனால் சமீபத்தில் அவர் பண்ண படங்கள் சரியாக போல சார். தர்பார் படம் பண்ணாததுக்கும் அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சார். ஏன்னா அப்போ ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால இவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த படத்தை சீக்கிரம் முடிக்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷரில் இருந்ததா அவர் சொல்லியிருக்காரு சார். கதை வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரே நாள் கதையெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் ஷூட்டிங் டேஸஸ் முன்ன போயிருக்கேன் கூட, அந்த படத்தினுடைய கதையே இருக்கு. அதுதான் தப்பாக இருக்கும். இப்போ ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா வந்து மாறி மாறி குற்றம் சாட்டிக்குவாங்க. என்னால் தான் போச்சு, டேரக்டரால் தாங்க, நான் சொன்னதே எடுக்கலங்க, அவர் வந்து வேற எடுத்து வச்சுட்டார் அப்படின்னு தயாரிப்பார். டேரக்டர் கேட்டு நான் கேட்ட எந்த ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்கல, எனக்கு டைம் கொடுக்கலாம் பாரு. மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சுருவாங்க. படம் தோல்வி படமாக போச்சு தான். வெற்றி படமாக போச்சுன்னா வந்து நீங்கள் பண்ண யாருமே கேட்க மாட்டாங்க. அதை உடனே வந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிடுவாங்க. ரெண்டாவது சேர்ந்து கொண்டாடிட்டு அதை பண்ணிடுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி தூக்கி போடுறது தான். அப்படிங்கும்போது தர்பாருங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ரஜினிகாந்த் கிடச்சிருக்காரு, ஆல்ரெடி கதை சொல்லியிருப்பாரு. கதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு போகலாம். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு போக ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டாக இருந்தால் படம் ஓடி இருக்குமே. மேக்கிங்கில் முன்ன பின்ன குறைபாடுகள் இருந்தால் கூட ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் போயிருக்குமே. அப்போ இது வந்து சொல்கிறது. சமீப காலமாக ஒரு சர்க்கார் எடுத்தாலுமே அது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸ்கிரிப்ட் வைஸ் தர்பார்லேயும் விமர்சனம் தொடர்ந்து ஒரு சிக்கந்தர் ஹிந்தியில் பண்ண படம், அதுக்கும் அவர் அப்படி தான் சொல்கிறார். எனக்கு வந்து சல்மான் கான் வந்து நிறைய எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, ஸ்கிரிப்ட் வைஸ் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டாரு, அவர் வந்து நைட் மட்டும் தான் ஷூட்டிங் வச்சாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்போ இந்த படம் பார்ப்போமே, இந்த படம் எல்லா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீல நாள் எடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ரீயாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு ஒரு ஜெயிச்சு ஆகணுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. பார்க்கலாம் இந்த படம் ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கணும். ஃபைன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அனிருத் அவர்களோட மியூசிக் இங்கே இப்போ வந்து எப்போதுமே அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க சார், அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னுட்டு முன்னாடியே பாட்டுக்கு ஒரு ப்ரொமோ கொடுக்குற மாதிரி. இது வந்து நெல்சன், சிவகார்த்திகேயன், அது என்னன்னா நீங்கள் ஒரு முறை பண்ணால் போதும், அதே பேட்டர்னில் திருப்பி பண்ணால் அது வந்து போர் ஆயிடும். ஓகே சார். ஒரு நெல்சனும் சிவகார்த்தியும் கேஷுவலாக ஸ்டுடியோக்குள்ளே போகிற மாதிரி, அங்கே பேசிகிட்டு இருக்க மாதிரி, சாங் கம்போஸ் பண்ணுற மாதிரி, அது ஒரு முறை பண்ணால் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். நீங்கள் வேறு தான் பண்ணணும். அது இவரும் பேட்டு வச்சு அதே மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே வேறு அணிவத்தை கூப்பிட்டு போய் வேறு ஏதாவது ஒரு இடத்துல பேக்ட்ராப்பில் உட்கார வச்சு சாங் கம்போஸ் பண்ணுறதுல நடக்கக்கூடிய ஜாலியாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதே பேட்டர்னில் அவர் உள்ள ரூமில் இருக்காரு, தெரியாத மாதிரி போகிற மாதிரி அதே சேம் அப்படியே பண்ணுறப்ப இனி அவர் தான் ஏற்கனவே பட்டார், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ நானும் அணிந்து வந்து நான் முன்னாடி
கம்போசிங்ல என்ன நடந்துச்சு அதை நீங்க ஒரு பிடிஎஸ்ஸா போட்டுக்கலாம். அது ஒரு அது கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும். நீங்க அவங்க பண்ணதே திருப்பி பண்ணதுனால கொஞ்சம் அது என்ன அதே மாதிரியே இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் ஸ்பெஷலாக போடக்கூடியவர் தான் சார். அப்போ அனிருத் பேசின விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அதுவும் இப்போ ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது சார். டைரெக்டாக யாரையோ வந்து அவர் தாக்குறாரு அப்படின்ற மாதிரியும், அது யாருன்ற பேரும் வந்து மக்கள் கணிச்சு இவர் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஓப்பனாக சொல்ல தனுஷால தான் அனிருத், தனுஷால தான் சிவகார்த்திகேயன். 2 பேருக்கையும் உருவாக்கியதில் பின்புலமாக இருந்தது தனுஷ் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு முதல் பட வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்புறம் ஹீரோவா இவரே ஒரு மாஸ் படத்துக்கு எதிர்நீச்சல் படத்துக்கு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அனிருத்தை வந்து கிட்டத்தட்ட 17-18 வயசில் ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆக்குற தனுஷ் தான். பட் நீங்கள் என்ன சொல்கிறாங்க மேடையெல்லாம், இந்த எதிர்நீச்சல் படம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எனக்கு முதல் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் எப்போ வேணாலும் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன். நான் ஃபீல்ட் அவுட் ஆனால் கூட என்னோட இதில் வந்து நான் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்போது இதில் இருந்தால் நான் அவருக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு மூலையில இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சார். என்னோட சப்போர்ட் எப்போதுமே இல்லை, அது மேடைகளுக்காக சொன்னது. அதெல்லாம் நம்மளோட முட்டாள் யாரும் கிடையாது. சினிமாவில் வந்து இப்போ அதெல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது உதாரணத்துக்கு ரஜினிகாந்தையும் இளையராஜாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்சனலாக 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். ரஜினிகாந்த் இளையராஜா ஸ்டுடியோ ஆரம்பித்தாருன்னா முதல்ல ரஜினிகாந்த் தான் கூப்பிட்டு காட்டுறாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெர்சனலான ஃப்ரெண்டு. ஏன் வந்து தொடர்ந்து வேறு ஒரு காலகட்டங்களில் அவர் கொஞ்சம் டவுன் ஆகிறப்ப வேறு ஒரு மியூசிக்கிட்டு போயிட்டாரு. அடுத்து ஏஆர்எம்ட்ட போனார், தேவாட்ட போனார், நீங்கள் அனிருத்திட்ட வந்து நிற்கிறாரு. அப்போ காலகட்டங்கள் பிஸ்னஸ் வேறு, இது வேறு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இப்போ அனிருத்தினுடைய மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, சிவகார்த்திகேயன் மேலே போயிட்டாரு. சிவகார்த்திகேயன் வந்து அனிருத்தை யூஸ் பண்ணுவாரா? நாளைக்கே சாயபேங்கருக்கு வாய்ப்பு கொடுக்க கூட சான்ஸ் இருக்கு. இந்த படத்துலேயே இருக்காங்க சார். இந்த இடத்துல பாட்டு வந்து சாய் தான் சார் பாடியிருக்காரு. அடுத்த படத்துக்கு சாயை கூட மியூசிக் பண்ணலாம் இல்லையா? அப்போ வாய்ப்பு இல்லாத நேரங்களில் கொடுப்பீங்களா? சினிமாவில் மேடைகளில் ஒரு அலங்காரத்துக்காக ஒரு எமோஷனலுக்காக சொல்கிற விஷயம்தான் சார். இப்போ நீங்கள் எமோஷன்ஸ் ரொம்ப கொட்டுற இடம் இந்த ஆடியோ லான்ச்சுன்னு சொன்னீங்களே, குபேரா படம் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசின ஒரு பேச்சு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியும். அதே மாதிரியே சிவகார்த்திகேயன் அவர்கள், அனிருத் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஓப்பனாக பேசுகிற டைப் கிடையாது. அவரும் இப்படி பேசினது தான் சார் இப்போ ரொம்ப ஒரு இது. ஆமாம், மதராசி படம் பண்ணணும், அதை பற்றி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். ஆமாம் சார். ரொம்ப வார்த்தையை விட்டுறக்கூடாது, நம்ம ஓட்டிடுவானுங்க அப்படின்றதுக்காக ரொம்ப கம்மியாக பேசினாப்புல. அனிருத் கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரெஸ் மீட்லாம் கூட கொடுத்தாரு. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதே பெரிய ஒரு இது வேணும். ஆமாம் சார், அதுக்கே ஒரு கெத்து தைரியம் வேணும். மாற்றி கேட்பாங்க. அதனால ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு, கேஷுவலாக பண்ணுறாரு. அடுத்த படத்தை பற்றி ஜனநாயகன் பற்றி அப்டேட் கொடுக்குறாரு. ஜனநாயகன் பற்றி தான் சார் அவர் நிறைய பேசினாரு. அது ஏன்னா அது ஜனநாயகனை பற்றி கேட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம், ஜனநாயகனை பற்றி கேட்டாங்க. படம் நல்லா வந்தது, ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு அதை பற்றி நான் அப்டேட்ஸ் கொடுக்குறாரு. படம் ஜனவரி மாதம் 9ஆம் வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாம் கொடுக்குறாரு. கொஞ்சம் அவர் தான் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு ஒரு முக்கிய பங்கு வைக்கிறார். அனிருத் ஆனால் ஒரே மாதிரியான ஜானரில் அவரும் மியூசிக் போடுற மாதிரி தான் சார் இருக்குது. அவர் பேரில் இப்போது ஸ்டார்டிங்கில் ரசித்த ஒரு அனிருத் இப்போ இல்லை, தயவுசெய்து நீ மியூசிக்கே போடாத அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து மக்கள் தள்ளப்பட்டாங்க சார். நான் தொடர்ந்து இந்த சோஷியல் மீடியாவில் அந்த ட்ரோல்ஸை பார்த்துட்டு தான் சார் இருக்கும். இல்லை, அனிருத்தினுடைய மியூசிக் ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஒரு ட்ராக் வச்சுக்கிறாங்க, அதை அப்படியே போட்டு ஃபுல் பண்ணி ஒரு பாட்டாக முடிச்சுறாங்க. நீங்கள் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இளையராஜா பாட்டை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை கேட்குறாங்க, கொண்டாடுறாங்க, வைப் பண்ணுறாங்க. எல்லாருடைய காலேஜ் பசங்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மொபைல்லையும் இளையராஜாவுடைய பாட்டு இருக்குது. உலகத்தின் கடைசி தமிழன் இருக்கும் வரை எங்கோ ஒரு மூலையில் இளையராஜாவின் பாடல் ஒழிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். இப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு டேரக்டர் ஒரு பதிவு போட்டிருந்தார். நான் வந்து ஜெர்மனில் ஃப்ராங்க்பர்ட் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து டிரான்சிட்டு. பார்த்தா வந்து ஒருத்தர் ஃபோனில் வந்து இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜெர்மனில் ஒரு இலங்கை தமிழரோ தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழரோ இளையராஜா பாட்டு கேட்டுட்ருக்காரு. எப்போ ஒரு 80s வந்த பாடலை கேட்டுட்ருக்காரு எங்கள் ஜெர்மனில் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில். அப்போ ஒரு தலைமுறை அன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன், காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு உமன்ஸ் காலேஜில் ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்ச பாட்டை வந்து பாடுறாரு ஒருத்தர். ஸ்டேஜில் ஒரு 1000 ஸ்டூடெண்ட் இருக்கும், அப்படி சேர்ந்து பாடுறாங்க, வைப் பண்ணுறாங்க. அப்போது அந்த பாடல் ஏன் இவ்வளோ உயிரோடு இருக்குது சார்? அப்போ இன்னுமே அந்த பாடல்கள் அவங்க கேட்குறாங்கன்னா அவங்க மனசில் கூட சேர்ந்து பாடுறாங்கன்னா எவ்வளோ மனசில் எத்தனை வாட்டி கேட்டிருப்பாங்க. எல்லாருடைய கையிலையும் அந்த பாட்டு இருக்குது. இளையராஜாவுடைய பாடல், இளையராஜா ஃபோல்டர் எல்லாருமே வச்சுருக்காங்க மொபைலில். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு டச். ஏன் அப்படின்னா இளையராஜாவுடைய பாடல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டில் பல்லவி ஒரு பாட்டு, அனுபல்லவி ஒரு பாட்டு, சரணம் ஒரு பாட்டு, செகண்ட் சரணம் ஒரு பாட்டு, வேறு பாட்டாக இருக்கும். மியூசிக் வேற இருக்குன்றீங்களா? டியூனே வேறையா இருக்கும். ஒரு பாட்டுக்குள்ள 4 பாட்டு வச்சிருப்பாரு. நீங்க ரேண்டமா ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க,
ரேண்டம் ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்க. அதில் அந்த ஒவ்வொரு பாட்டு நான் வேற சொல்கிறேன். நான் ஏதோ உங்க மனசுக்கு தோணுன ஒரு பாட்டை சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் பாட்டு பல்லவி பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டாக இருக்கும். இப்போ ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சே பாடுங்க. ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சே காத்தாடி போலாடுது, இது ஒரு பாட்டு. கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி, அது ஒரு பாட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு பாட்டுக்குள்ளே ஒரு பாட்டு இருக்கும். அவ்வளோ உயிர் இருக்குல்ல சார், அவ்வளோ. அதனால தான் நான் 40 வருஷமா இருக்கு. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இளையராஜா பாட்டை கேட்குறவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாட்டுக்குள்ள 4 டியூன் இருக்கும் சார். உண்மைதானே சார்? இப்போ வரைக்குமே மழை பெஞ்சு நான் வந்து டிராவல் பண்றேன் அப்படின்னா மழை, டிராவல், காஃபி, இளையராஜா மியூசிக் அப்படின்னு எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா, நான் அந்த மாதிரியான ஒரு உயிர் இருந்துச்சு அந்த பாட்டில். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு டியூனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. இவ்வளோ சொல்றோம் இல்லையா, ஒரு பாட்டுக்குள்ள இத்தனை ஒரு தனித்தனியாக 4 பாட்டு பண்ணலாம். ஒரு பாட்டை எடுத்துட்டீங்க, இளையராஜா பாட்டை ஒரு பாட்டை எடுத்துட்டீங்கன்னா பல்லவி வச்சு ஒரு பாட்டு பாடலாம், சரணத்தை வச்சு பாடலாம், செகண்ட் சரணத்தை வச்சு ஒரு பாட்டு பாடலாம், அனுபல்லை வச்சு ஒரு பாட்டு பாடலாம். 4 பாட்டு பாடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். ஒரு தபேலா இருக்கும், ஒரு ஃப்ளூட் இருக்கும், ஒரு வயலின் இருக்கும், கிட்டார் இருக்கும். மெயினாக கிட்டார் ஏதாவது ஒரு பக்கத்தில் ட்ராக் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு தான் பண்ணியிருப்பாரு. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம டியூனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் விளைவு 50 வருஷமா அந்த பாட்டு உயிரோட இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய இளம் இசையமைப்பாளர் என்ன பண்றாங்கன்னா, வரிகளே புரியல சார். இல்ல அதான் சொல்றேன், இன்னைக்கு வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்புறாங்க, டியூனை நம்புறது இல்லை. அதனால ரொம்ப நாள் நிக்கிறது இல்லை. இதுதான் சிம்பிள் மேட்டர். இப்போ அனிருத்தும் அதான் பண்றாரு. ஏதாவது ஒரு ட்ராக்கை பிடிச்சிக்கிறாரு, டம்மு ஒரு ட்ராக், அந்த ட்ராக்கை தூக்கி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ட்ராக் மாதிரி ஒரு பாட்டை பாடி விட்டுட்டு அதை அப்படியே மேட்ச் பண்ணிடுறாங்க. அது ஒரு பாட்டாக வருது. இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு படத்தில் கேட்குற வித்தியாசமாக இருக்குது, திருப்பி கேட்குறப்ப அது நமக்கு ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அப்போ நீங்கள் வித்தியாசம் படுத்தினா தான் நீங்கள் நிற்க முடியும். டியூன் உயிர் இருந்தால் தான் அது ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும். நீங்கள் வெறும் வாத்தியங்களை மட்டும் நம்பி பாடல்கள் பண்ணுறப்ப அதுக்கு உயிர் இருக்காது, ஜீவன் இருக்காது, ரொம்ப நாளைக்கு நிற்காது. அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து அது மாதிரி தான் எல்லா பெரும்பாலும் இசையமைப்பாளர் இருக்காங்க. ஒரு சில இசையமைப்பாளர்கள் விதிவிலக்காக அந்த மாதிரி பண்றாங்க. அனிருத் கான்சர்ட் ஏதோ ரீசெண்டா வந்து ஸ்டாப் ஆன மாதிரியும். இல்ல, ஸ்டாப் ஆகல, பண்ணிட்டாங்க. அது வந்து பண்ணிட்டாங்க, கூலிக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு பண்ணிட்டாங்க. அது பெரிய பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதுதான் அது வந்து அது ஒரு சர்ச்சையா வந்து அது ஒரு நியூஸா போச்சு. ஆமா, அனிருத் கான்சர்ட்டுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங் இருக்கு. பெரிய இளைஞர்கள் கூட்டம் சேர்றாங்க, வைப் பண்றாங்க. அடுத்த ஜெனரேஷன் வர்றாரு. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டியூன் விஷயத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் நம்பாம டியூன்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்க வரக்கூடிய காலத்துல அவர் வந்து ஃபீல்ட்ல நிக்கணும்னா டியூன்ல கொஞ்சம் வேரியேஷன் காட்டினாதான். ஒரே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நிக்க முடியாது. அடுத்த ஆள் வந்துருவாங்க. இந்த மதராசி படத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்து பண்ணியிருக்காரு. பட் அதில் படத்தில் என்ன பிஜிஎம் எப்படி பண்ணியிருக்காரு, ரீரெக்கார்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க படம் வந்த படம் நம்ம பார்த்தோம். சார், இந்த மதராசி படத்துக்கு பெருசாக ப்ரமோஷன் ஏதோ பண்ணாத மாதிரி இருக்கா? இல்லை, அவங்க பெருசாக பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு வந்து படத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம்னா படத்தில் முன்ன பண்ண எப்படி இருந்துச்சுன்னா 300 கோடி பட்ஜெட் அப்படின்ற மாதிரி. படம் பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட அவர் சிவகார்த்திகேயனுக்கு அந்த படத்தில் 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. படம் வந்து ஒரு பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துருக்காங்க. பெரிய பட்ஜெட் படம் தான். ஓகே. ஆனால் வந்து இங்கே சொன்ன மாதிரி ப்ரொமோஷனை வந்து ரொம்ப சட்டலா லிமிட்டா பண்றாங்க. ஏன்னா நிறைய பண்ணி ஹைப் ஏத்திட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஏன் ஒரு இந்த படம் அப்படி ஒரு படம் வரப்போகுதா, ஒரு ப்ரமோஷனே வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து சிவகார்த்திகேயன் பார்த்தா இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டாரு. ஆமா சார், எதுவுமே இல்ல சார். ஏன்னா வந்து ரொம்ப ஹைப் பண்ணிட வேணாம். நம்ம ஏதாவது பேசி வார்த்தையை விட்டுட்டு 1000 கோடி அடிக்குன்னு சொன்னா நாளைக்கு படத்தை ஏதாவது முன்ன பண்ண ஆச்சுன்னா நம்மள வச்சு அதுக்காகவே அடிக்க விட மாட்டாங்க அப்படின்றதுனால எல்லாருமே இப்போ ப்ரொமோஷன் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ ஓவர் ப்ரொமோஷன் ஆச்சுன்னா உடம்புக்கு ஆகாம போயிருது அப்படிங்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லாகவே படத்தினுடைய ப்ரொமோஷன் இருக்கு. இந்த படத்தையே பற்றி கலையான விமர்சனங்கள் இருக்கு. படம் வந்து அதே மாதிரியே அவருடைய படம் மாதிரியே இருக்கு, ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் ஏற முருகதாஸ் ஸ்கிரிப்ட் திரைக்கதையில ஒரு ஃபாஸ்ட் காட்ட சார், அதுக்குள்ள ஒரு டயலாக் ஒரு பஞ்ச் டயலாக் பயங்கரம். ஏஆர் முருகதாஸ் அவரோட ஒவ்வொரு படத்துலையும் முக்கியமா ஐம் வெயிட்டிங் அப்படின்ற அந்த துப்பாக்கியில சொல்ற அந்த ஒரு பஞ்ச் எவ்வளோ வந்து ஒரு ஹிட் ஆச்சு தெரியுமா சார்? அதே மாதிரி இதுல யார் கையில துப்பாக்கி இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படின்ற அந்த ஒரு பஞ்ச் இப்போ பயங்கரமான ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அது விவாதமாகணும்னு வைக்கிறது தான். ஓகே, துப்பாக்கியில இது கோட்ல துப்பாக்கியை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இது துப்பாக்கியை வாங்கிட்டாரு, இவர் தான் அடுத்த விஜய்ன்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கப்ப அது துப்பாக்கியை வச்சு ஒரு டயலாக் வைக்கிறப்ப அது வந்து ட்ரைலரில் ஒரு பஞ்ச், ஒரு என்ன சொல்ற, இந்த ஆடெல்லாம் நாங்கள் நிறையா பண்ணிட்டு இருப்போம். அப்போ என்ன, இந்த கேப்ஷன் ஒன்று வார்த்தை. ஆமாம் சார், ஒரு ஆடு முடிஞ்சோடனே தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது மாதிரி ஒரு கேப்ஷன். அப்போ ஒரு ட்ரெய்லருக்கு ஒரு கேப்ஷன் வந்து துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும்
வில்லன் நான் தான்டா அப்படிங்கிறது அந்த 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 ட்ரைலருடைய ஒரு கேப்ஷன். கேப்ஷன், அவ்வளோதான். நம்ம அப்படிதான் பார்த்துக்கணும். பெருசாக படம் வந்தப்போ தான் அதை பற்றி பேசுவோம். ஆமாம் சார், உண்மையாகவே செப்டம்பர் 5th இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க போகுதுன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஃபைன் சார், இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார்.